முக்கிய செய்தி. பிப்ரவரி 22 முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த அறிவிப்பினை திமுக வெளியிட்டிருக்கிறது. காங்கிரஸ் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சு குறித்த அந்த வார்த்தை எப்போது நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை குறித்து கூட்டணி கட்சியுடன் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் தொகுதி பங்கீடு குழுவை அமைப்பார் என்றும் திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று திமுகவை வலியுறுத்தி வந்த நிலையில், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இது குறித்த அறிவிப்பை திமுக வெளியிட்டிருக்கிறது. அதாவது பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் தொகுதி பங்கீடு குழுவை அறிவிப்பார் என்றும் அந்த குழுவானது பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை அலுவல்கள் நிறைவடைந்தவுடன் பிப்ரவரி 22 முதல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. நேற்று காங்கிரஸின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கூட செய்தியாளர்களை சந்தித்திருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி செல்வ பெருந்தகை தொகுதி பங்கீடு குறித்து திமுகவை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், இன்னும் திமுக தலைமையிலிருந்து அது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை, குழு அமைக்கப்படவில்லை என்றும் செய்தியாளர்களை சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது இது குறித்த அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே திமுக தேர்தல் பணிகள் வேகம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் இன்னும் தேர்தல் குழு என்பது திமுக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. தேர்தல் குறித்தாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு என்பது அறிவிக்கப்பட்டு அந்த குழு நேரடியாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும். அந்த வகையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை குழு என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே மறைமுக பேச்சுவார்த்தையும் கூட ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த களப்பணிகளில் திமுக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது அறிக்கை என்பது தயாரிப்பதற்கான முழு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது வரையிலும் 75,000 மேற்பட்ட பரிந்துரைகள் என்பது பெறப்பட்டிருப்பதாகவும் திமுக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 17ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது இடைக்கால பட்ஜெட் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதன் மீதான விவாதம் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் விரைவில் அமைக்கப்பட இருக்கக்கூடிய திமுக தொகுதி பங்கீட்டு குழுவானது சட்டப்பேரவை குழுவுக்கு பிறகாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 22ஆம் தேதி முதலாக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது தொடரும் என்று தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த குழு என்பது அமைக்கப்படும் என்றும் அந்த குழு 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் வழங்கப்பட இருக்கிறார்கள், எத்தனை தொகுதிகள் யாருக்கெல்லாம் என்னென்ன தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் என்பது இந்த குழு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக முதலமைச்சர் தலைமையில் அந்த தொகுதிகள் என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.